Hi, my buddies. கோர் ஜாவா கண்டினியூஷன் பார்த்துட்டு இருந்தா கரெக்டா? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் கேஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் லூப்பிங். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கோர் ஜாவா கண்டினியூஷனில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது கண்டிஷன் அண்ட் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதோட கண்டினியூஷன் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். லூப்பிங் டெமோ. ஓகே, ஃபைன். ஒரு டெமோ கிரியேட் பண்ணிட்டேன். வழக்கம் போல் சேம் நம்ம மெயின் மெத்தடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் we will use some syntax like இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு உள்ளது என்ன அப்படின்னா நம்ம ஒயில்னு ஒரு கீவேர்டு இருக்குது. அதை நான் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும், ஒயிலில் இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும், ஒயிலில் இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும். இந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல ஒயில் லூப் வித் கண்டிஷன், இந்த இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒயில்னு கொடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடித்தேன், எனக்கு ஒயில் லூப் வித் கண்டிஷன் கேட்குது. ஓகே, நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். சம்திங் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். நான் இப்போ இதுக்குள்ளே ஜாவா அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம இஃப்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம், ஒரு கண்டிஷன் பார்த்தோம் கரெக்டாக. அதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன், int a = 5 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், a கிரேட்டர் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா, a கிரேட்டர் தென், இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், a கிரேட்டர் தென் 5 இருந்துச்சுன்னா 5 கிரேட்டர் தென் 1 இதான் வச்சுருக்கேன். a கிரேட்டர் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இந்த கண்டிஷனை ரன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, 5 இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இந்த கண்டிஷனை ரன் பண்ணுச்சு. ஓகே, இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் தான் இனிஷியலைசேஷன். ஓகேவா? ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறீங்க, இதுக்கு பேர் என்னது, கண்டிஷன். ஓகேவா? எடுத்து ஒன்று பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறேன், ஏ ப்ளஸ் ப்ளஸ். நம்ம போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பார்த்துப்போம் கரெக்டாக. ஃபஸ்ட்டு ஏ இந்த இடத்துல 5ன்னு வரும், அப்போ எனக்கு இந்த 5 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் 6 ஆகிருக்கும், திரும்ப இந்த இடத்துல 6 போவோம். ஓகேவா? சாரி, ஏ ப்ளஸ் ப்ளஸ் இல்லை, ஏ மைனஸ் மைனஸ். ஏ மைனஸ் மைனஸ். ஓகேவா? இந்த இடத்துல 5 இருக்கா, இந்த இடத்துல இப்போ 5ன்னு வரும். இப்போ அடுத்து என்ன ஆகும், திரும்ப எனக்கு இங்கே 4 ஆகிடும், திரும்ப உள்ள 4 போவோம். ஓகேவா? திரும்ப 3 2 1 வரையும் போவோம். ஸோ 1 கிரேட்டர் தென் 1 பார்க்கும். ஸோ கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும், அதனால் வெளியில் வந்துடும். எனக்கு எத்தனை முறை பிரிண்ட் ஆகும், 5 4 3 2 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். நம்ம பார்த்துலாமா, கண்ட்ரோல் F11. இப்போ என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, ஜாவா 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 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ்ஸு அதோட சேர்த்து என்னோட ஏவையும் பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? கண்ட்ரோல் F11. 5 4 3 2 வரையும் பிரிண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு 5 வரும், திரும்ப ஏ மைனஸ் மைனஸ்னா என்ன ஆகுங்க, எனக்கு உள்ளே வர்றது 5 தான். இதுக்கு மீனிங் என்ன, ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 5. கரெக்டா? இதுதானே இதோட மீனிங், ஏ மைனஸ் மைனஸ். இப்போ பண்ணிட்டா ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், 4ஆக இருக்கும். திரும்ப இங்கே போவோம், 4 இருக்கும், திரும்ப உள்ளே வரும், 3ஆக மாறும். இங்கே 3 இருக்கும், திரும்ப உள்ளே போவோம், 2, திரும்ப இந்த இடத்துல 1 வரும், 1 விட 1 கிரேட்டரான்னு பார்க்குது. ஓகே, கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ லூப் வெயிட்டரில் வந்துடும். இதுக்கு பேர் லூப். என்ன லூப், இதுக்கு பேர் ஒயில் லூப். ஓகேவா? இது என்ன பண்ணுது, நமக்கு என்னோட கண்டிஷனை என்ட்ரிலேயே செக் பண்ணுது. சரி, அடுத்து ஒரு லூப் இருக்குது, டூ. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டூன்னு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடித்தேன், இங்கே என்ன பண்ணுது, டூ ஒயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? இது எனக்கு என்ன, என்ட்ரி கண்டிஷன் செக் பண்ணுது. என்ட்ரி கிரிட்டீரியா செக்கிங். ஓகேவா? நமக்கு என்ட்ரி செக் பண்ணது இது. ஓகேவா? என்ட்ரி செக் பண்ணது டூ ஒயில் அப்படின்னு சொல்லிட்டு என்னது, நான் ஒரு சிஸ் அவுட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இங்கே என்ன கொடுக்க போகிறேன், ஸ்ப்ரிங் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன்.
ஓகேவா? இத நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஒயில் பார்த்துட்டோம். இத நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இத வச்சு நம்ம ஒயில், டூ ஒயில், ஃபார் லூப் 3த்த வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரோகிராம் பார்ப்போம் அடுத்து. டூ ஒயில். இங்க என்ன பண்றோம்? டூ ஒயில்ல நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டேன். என்ன பண்ணும் எனக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? எனக்கு கண்டிஷனுக்கு வரும். என்னோட கண்டிஷன் என்ன? சேம். என்னோட கண்டிஷன் என்னன்னு குடுக்குறேன் அப்டின்னா, என்னோட இன்டிஜர் வேல்யூ என்ன குடுக்குறேன்? 1ன்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? என்னோட கண்டிஷன் என்ன குடுக்குறேன் அப்டின்னா, ஏ லெஸ்ஸர் தென் 5 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேவா? என்னோட கண்டிஷன் ஏ லெஸ்ஸர் தென் 5ன்னு குடுத்துட்டேன். இப்போ அங்க வந்து வரும். இது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு கண்டிஷனுக்கு வரும். இந்த கண்டிஷன நான் வந்து என்ன பண்ணணும்? ஐட்ரேட் பண்ணணும். இங்க என்ன சொல்லியிருந்தேன்? கண்டிஷன் குடுத்துருக்கேன். இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்க ஒரு இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஐட்ரேஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் ஐட்ரேஷன். நீங்க இன்கிரிமெண்ட் பண்ணலாம், இல்ல டிக்ரிமெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்? 5ன்னு குடுத்துருந்தேன். அதனால மைனஸ் மைனஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். இங்க டைரக்ட்டா இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன்? 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஐட்ரேட் பண்ண போறேன். ஐ பிளஸ் பிளஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்னவா இருக்கும்? உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஸோ என்ன பண்ணும்? என்ன வேரியபிளோ அந்த வேரியபிள் தான். ஓகேவா? நேம் குடுக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன? ஐ ஈக்குவல் டு 1. அப்ப நான் என்ன பண்றேன்? உள்ள வருது. ஃபர்ஸ்ட் எனக்கு இது வந்து ரன் ஆயிடும். ஓகேவா? ஐ பிளஸ் பிளஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஐ பிளஸ் பிளஸ் பண்ணிட்டா இந்த இடத்துல என்னவா இருக்கும் எனக்கு? என்னோட ஐயோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல பிளஸ் ஐ, என்னோட ஐ இருக்குல்ல, நான் அத பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. பிளஸ் ஒரு ஸ்பேஸுக்காக நான் இத யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் இத ரன் பண்றேன். ஸோ, இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1. ஸோ, எனக்கு வந்து ஸ்ப்ரிங் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த இடத்துல 2ஆ மாறும். கரெக்ட்டா? இந்த இடத்துல எப்படி 2ஆ மாறும்? ஐயே என்ன பண்றோம்? ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1ஆ மாத்துறோம். ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1ன்னா ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ இந்த இடத்துல என்னவா இருக்கும்? இங்கேருந்து வரும்போது 1ஆ இருக்கும். 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்னவா மாறும்? 2ஆ மாறும். அடுத்து 3ஆ மாறும். அடுத்து 4ஆ மாறும். ஓகேவா? இங்கேருந்து வரும். திரும்ப இந்த இடத்துல உள்ள வரும்போது என்னவா போகும்? ஒயில் இத தாண்டி வரும்போது இந்த இடத்துல எனக்கு என்ன மாறிடும்? 2ஆ மாறிடும். சரியா? ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுச்சு? 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்க வரும்போது என்ன 2ஆ மாறிடுச்சு. 2ஆ மாறும்போது திரும்ப என்ன பண்ணும்? இதுக்குள்ள வந்து பார்க்கும். திரும்ப இந்த இடத்துல 2 இருக்கும். 2 பிரிண்ட் ஆகும். திரும்ப 3ஆ மாறும். இதுக்குள்ள 3 இருக்கும். அப்ப 3 பிரிண்ட் ஆகும். திரும்ப 4ஆ மாறும். இதுக்குள்ள 4 இருக்கும். 4 பிரிண்ட் ஆகும். 5ஆ மாறும். 5 லெஸ் தென் ஈக்குவல் டு 5 ஆனா இல்ல. ஓகேவா? 2மே ஈக்குவல் தான். அப்பனா நீங்க இங்க ஈக்குவல்னு குடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஈக்குவல் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, என்ன 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துலயும் 5 இருக்கும். இந்த இடத்துலயும் 5 இருக்கும். அப்ப வந்து எனக்கு ஈக்குவல் ஆப்பரேட்டர் என்ன இது லெஸ் தென் ஈக்குவல் வந்து எனக்கு 5 வரையும் பிரிண்ட் ஆயிருக்கும். இது வரையும் உங்களுக்கு அந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளோட என்ட்ரி செக் பண்றதுல என்ட்ரி கண்டிஷன். இது வந்து என்னோட எக்ஸிட் கிரைட்டீரியா லூப்ல எக்ஸிட் கிரைட்டீரியா கண்டிஷன். ஸோ என்னோட எக்ஸிட்டை செக் பண்ணி எனக்கு அதுக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது என்னோட என்ட்ரி கண்டிஷனை செக் பண்ணும். இதனோட எக்ஸிட் கண்டிஷனை செக் பண்ணும். ஓகேவா? இதான் ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து நம்ம ஒயில் டூ ஒயில் பார்த்தோமா? அப்போ இதே மாதிரி இன்னொரு லூப் இருக்கு. அந்த லூப் என்ன அப்படின்னா ஃபார் லூப். அது எப்படி அப்படின்னா நான் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதில் ஒரு சின்டெக்ஸாக பாருங்க. ஃபார் ஜே கோல் டு 0 ஜே அரே டாட் லென்த் மைனஸ் 1. இப்போ நம்ம இதில் இருக்கிற இந்த ஃபார் இந்த லூப் இருக்குல்ல, இதை எடுத்துக்க போகிறோம். நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து என்னோட இனிஷியலைசேஷன். இது வந்து என்னோட கண்டிஷன். இது வந்து என்னோட ஐட்ரேஷன். சேம் ஒயில் எப்படியோ அதே மாதிரி தான். இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் என்ன இடத்துல இந்த இடத்துல லென்த் அரே டாட் லென்த்துக்கு பதில் நான் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். என்ன சொல்லுவாங்க? இப்போ 0 1 2 3 4 வரையும் போகிறோம். 5 விட 0 சின்னதாக இருக்கான்னு பார்க்கும். ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இந்த இடத்துல சிஸ் அவுட்ல நம்ம ஜாவா
ப்ளஸ் ஜே கண்ட்ரோல் F11 பாருங்க 0 1 2 3 4 இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஜீரோவா இருக்கா அப்போவே எனக்கு வந்து இந்த ஜீரோ இந்த கண்டிஷனுக்குள்ள வந்துடும். ஓகேவா, ஜீரோ வந்துருச்சா திரும்ப இங்க போவோம். என்னவா இருக்கு, 0 + 1 இருக்கா. ஓகேவா, இந்த இடத்துல எனக்கு என்ன மாறிடும், 1 மாறிடும். இப்போ இந்த இடத்துல 1ன்னு இருக்கும். ஸோ 1 less than 5 பார்க்கும். ஸோ 1 less than 5னா என்னோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து 1 பிரிண்ட் ஆகும். திரும்ப இந்த இடத்துல எனக்கு நான் 1 இருந்துச்சா திரும்ப இங்கே போவோம். 1 + 1 என்ன ஆகும், 2 மாறிடும். இப்போ திரும்ப இந்த இடத்துக்கு போவோம். 2னா இந்த இடத்துல 2 பிரிண்ட் ஆகும். திரும்ப இங்கே போவோம். என்ன 2 + 1 3 மாறும். இந்த இடத்துல 3 இருக்கும். 3 less than 5னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 3 இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும், ஜாவான் பிரிண்ட் ஆகும். திரும்ப 3 + 1 4 மாறும். இந்த இடத்துல 4 போவோம். 4 less than 5 பார்ப்போம். ஜாவா என்ன 4 பிரிண்ட் ஆகும். திரும்ப இந்த இடத்துல போவோம். 4 + 1 5 பார்க்கும். 5 less than 5 எனக்கு வந்து கண்டிஷனை விட்டு வெளில வந்துடும். ஓகேவா, இதுதான் நம்மளோட ஃபார் லூப். ஒயில் எப்படியோ அதே சேம் தான் ஃபார் லூப்பும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதில் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேட்டாவை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போது அடுத்து ஒரு லூப் இருக்குது. அவங்க யாருன்னா ஃபார் ஈச். இப்போ இதுவரையும் பார்த்ததெல்லாம் வந்து இது 0 1 2 3 இது வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு. அடுத்து ஒரு லூப் பார்க்க போகிறோம், அவங்க வந்து வேல்யூ பேஸ்டு. இப்போது அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபார் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். கடைசியாக இருக்கு பாருங்க, ஹைட்ரேட்னா ஒரே ஹைட்ராபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதான் என்னோட ஃபார் லூப்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ஃபார் அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த இதுக்கு மேல எக்ஸாம்பிள் வந்து அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்ப இன்ட்டு ஏ ஆஃப் அரே அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன் இதுக்குள்ள 1 2 3 4 34 சம்திங் ஏதோ ஒன்று. ஓ, இந்த டேட்டா கொடுத்துருக்கேன். இந்த டேட்டா வந்து எனக்கு எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா ஒரு அரேல பாஸ் ஆகும். இதை என்னால் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேவா, அரேல உள்ளதுலாம் வந்து நான் பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஒரு டேட்டாவை நான் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதில் இண்டெக்ஸ் இருக்கா, நான் டேரெக்டாக அந்த வேல்யூ எடுத்து ஒரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணிடுறேன் இதோட லென்த்துக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த அரே ரெஃபரன்ஸ் நேம் இருக்குல்ல, இந்த ரெஃபரன்ஸ் நேமை நான் இந்த இடத்துல கொடுத்துடணும். அரே ரெஃபரன்ஸ் நேம் நான் எதில் திரும்ப அதை ஸ்டோர் பண்ண போகிறேனோ அந்த ஸ்டோர் பண்ணுற ரெஃபரன்ஸ் நேம் டேட்டா இருக்குல்ல, அதை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேவா, இந்த இடத்துல என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். நான் இப்போ இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா டைப் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டோர் பண்ணுற ரெஃபரன்ஸ் நேம் பின்னு வச்சுருக்கேன். ஓகேவா, என்னோட ஒரு வேல்யூவை ஐட்ரேட் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் நேமில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெஃபரன்ஸ் நேமில் என்னோட டேட்டா இருக்கும். இங்கே ஒரு வேல்யூவை ஐட்ரேட் பண்ணி அதை பியில் இன்டீஜர் பி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சிஸ் அவுட்டில் நான் டேரெக்டாக என்னோட பி ரெஃபரன்ஸ் நான் பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகேவா, கண்ட்ரோல் F11 நான் பி ரெஃபரன்ஸ் பிரிண்ட் பண்ணால் போதும். 1 2 34 இப்போ நான் பிரிண்ட் இல்லைன்னு கொடுத்ததெல்லாம் கீழே பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே நான் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சைடில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, 1 2 3 4 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் ஒயில் டூ ஒயில் ஃபார் லூப்பு. இதை வச்சு நம்ம ப்ரோக்ராமிங் செஷன் பார்ப்போம், ஒரு 20 30 ப்ரோக்ராம். ஸோ அதில் உங்களுக்கு என்ன தெளிவாக புரியும். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஒன்றும் கிடையாது. நான் இதில் போயிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. ஹாய் பட்டீஸ், நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, இப்போ அதோட கண்டினியூஷன் தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில். இப்போ நம்ம மூணாவது டாபிக் பார்க்க போகிறது அப்படின்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் 2 இருக்குது. ஓகேவா, ஒன்று வந்து கண்டினியூ, இது வந்து உங்களை லூப்பை ஸ்கிப் பண்ணி கொடுக்கும். ஒன்று வந்து பிரேக், இது வந்து உங்கள் லூப்பை ஸ்டாப் பண்ணும். ப்ரோக்ராமில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ப்ராஜெக்ட்லேயும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிப்போம், தேவைப்படுச்சு நம்ம ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிப்போம். ஓகேவா, இப்போ நான் அதுக்கு கண்டினியூ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதான் என்னோட ஃபார் லூப். நான் என்ன பண்ணியிருக்கேன், i = 0. இங்கே ஐக்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன், நானாவே 5 அப்படின்னு. i = 0 இந்த இடத்துல 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 2 3 4 வரையும் வரும். என்னோட கண்டிஷன் அது வரையுமே ரன் ஆகும். கரெக்டாக தான் ஆக்சுவல். நான் இதில் நான் வந்து ஒரு கண்டிஷன் வச்சுருக்கேன். சரி, ஓகே, நான் சிஸ் அவுட் வச்சுருக்கேன். நான் காட்டுறேன் சிஸ் அவுட்டில். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன்.
ஓகேவா? தெரியணுங்கிறது. இந்த இடத்துல என்னோட ஐய பிரிண்ட் பண்றேன். இப்போ ஆக்சுவலா பாருங்க, கண்ட்ரோல் F11 அழுத்துறேன். 0, 1, 2, 3, 4 வரையும் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? என்னோட லூப் ரன் ஆகி. இந்த இடத்துல என்ன சொல்றேன், ஒரு இஃப் கண்டிஷன் வச்சிருக்கேன். இந்த இஃப் கண்டிஷன் என்ன அப்படின்னா, I ஈக்குவல் 3ன்னு வரும்போது என்ன பண்ணு, என்னோட லூப்பை பிரேக் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ இங்கேருந்து வரும், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு தான் அதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, I ஈக்குவல் 3ன்னு இருக்கும்போது என்னோட லூப்பை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். மேலே இருக்கிறத கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 0 ஸ்ப்ரிங் ரன் ஆயிருக்கு. அடுத்து 1 மாறி இருக்கும். இந்த இடத்துல 1 மாறி இருக்கும். 1 இங்கே வந்து செக் பண்ணோம். ஸோ ஸ்ப்ரிங் 1 திரும்ப இங்கே போவோம். 2 மாறி இருக்கும். அதுக்கப்புறம் 2 இந்த இடத்துல போய் பார்க்கும். எனக்கு ஸ்ப்ரிங் 2 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து பிரேக். என்னோட லூப்பை வந்து ஈக்குவல் 3ன்னு வரையும் பிரிண்ட் ஆகும். ஈக்குவல் 3 வரையும் வரும். ஈக்குவல் 2 வரையும் வரும். ஈக்குவல் 3 வரும்போது என்னோட லூப் பிரிண்ட் ஆகிடும். ஸோ 3க்கு மூவ் ஆகாது. இப்போ இதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன், பிரேக் பதில் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதை நான் ரன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. F11 எனக்கு என்ன பண்ணியிருக்கு, 0, 1, 3ன்னு வரும்போது என்ன பண்ணிடுச்சு, அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன் மட்டும் எனக்கு ஸ்கிப் பண்ணி அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன் மட்டும் ரன் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, 4 ரன் ஆகிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? 3 ரன் ஆகலை, 4 ரன் ஆகிடுச்சு. ஸோ இதான் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல டெப்த்தாக எப்படி நம்ம ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியும். நம்ம வந்து ஸ்டார் பேட்டர்ன், அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற ஒரு 20-30 ப்ரோக்ராம், ஃபிப்னோசிஸ் சீரிஸ், அதுக்கப்புறம் பாலிண்ட்ரோம், இந்த மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கோ சிம்பிளாக இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டஃபஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். இது ப்ரோக்ராம் செஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்டர்வியூவில் நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20+ ப்ரோக்ராமு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். Keep support my channel. Okay, thank you.